வைஷு, இனிமே உன்னையும் பசங்களையும் பாத்துக்கிறதா என்னோட வேலை. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இப்ப கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தூங்குடி. ஓகே ஆதி என்று அமைதியாக படுத்த மனைவியை பார்த்து புன்னகைத்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவள் கைகளை இறுக்கமாக பற்றி தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளையும் தன் மனைவியும் பார்த்து ரசித்தவாறே இருந்தான். அதற்கு பிறகு மீண்டும் அனைவரும் உள்ளே வந்தவர்கள் குழந்தையை மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சியவர்களுக்கு குழந்தையை பிரிந்து செல்ல மனமே இல்லை. அதே நேரம் கண்மணி, சம்மந்தி, நீங்க பிரியங்காவையும் கவிதாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இருப்பீங்க? பிரியங்காவை பாருங்க, எவ்வளவு டயர்ட் ஆயிட்டா. ஹரி, நீ இவங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா என்றதும் உடனே கௌசல்யா, சம்மந்தி, வைஷு இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போறது? இல்ல சம்மந்தி, அதுதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அங்க பிரியங்காவை தனியா விட்டுட்டு நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அவ கூடவே இருங்க, அதுதான் நல்லது என்று கூற உடனே ஆதியும், அம்மா சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. பிரியங்கா பிரெக்னண்டா இருக்கா இல்லையா, அவளையும் பார்க்கணும். 7 மாசம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இப்போ எல்லாரும் நீங்க கிளம்புங்க. அதான் நானும் அம்மாவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூற அதே நேரம் கௌதமியும், ஹிலாதி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நானும் அக்காவும் பாத்துக்கிறோம். நீ நைட் இங்க இருந்து என்ன பண்ண போற? நாங்க குழந்தைங்களையும் உன் பொண்டாட்டியும் பத்திரமா பாத்துக்கிறோம். நீ போய் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கிளம்பி வா. இல்ல சித்தி, நான் போக மாட்டேன். என் வைஷ்வ விட்டுட்டு இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். என்னக்கா இப்படி சொல்றான்? அவனை பத்தி தெரியாதா? சரி கௌதமி, நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்துரு, சரியா? அப்படியே எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றவர் அங்கிருந்து புறப்பட அதே நேரம் கார்த்தியின் குடும்பமும் வந்து அனைவரிடமும் சொல்லிக் கொண்டு புறப்பட்டனர். கார்த்திக்கோ அணுவை பிரிந்து செல்ல வருத்தமாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவன் கிளம்பி செல்ல அணுவும் அவள் அப்பா அம்மாவுடன் தன்னுடைய வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். அதே நேரம் பிரியங்கா, கவிதா, விஸ்வா, சுரேஷ், கௌசல்யா என்று அனைவரும் அவர் வீட்டுக்கு புறப்பட்டு செல்ல இன்னொரு காரில் கல்யாணியும் கேசவனையும் அவர்களது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இப்படியே 3 நாட்கள் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. தினமும் அனைவரும் வருவதும் குழந்தையை கொஞ்சுவதும் வீட்டிற்கு செல்வதுமாகவே சென்று கொண்டிருக்க அந்த 3 நாள் எப்படி ஓடியது என்று யாருக்குமே தெரியவில்லை. பின்பு 4வது நாள் ஆதி டாக்டரிடம், ஆண்டி, வைஷ்வ எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? இல்லாதி, இன்னும் 1 நாளாவது இருக்கட்டும். என்ன ஆண்டி, ஒரு 3 நாள் தானே நீங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. அப்படித்தான் சொன்னேன், ஆனா வைஷ்வோட டெலிவரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருந்துச்சு இல்ல, அவளுக்கும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும், அதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு 1 நாளாவது இருக்கட்டும், நாளைக்கு கூட நான் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறேன், சரியா என்று காலை ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் சொல்லிவிட்டு செல்ல உடனே வைஷுவை பார்த்தவன், வைஷு, இன்னைக்கு ஒரே 1 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? ஓகே ஆதி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கூற அதே நேரம் கண்மணி, ஆதி, என் பேர பசங்களை பாத்தியா? ரொம்ப சமத்து பிள்ளைகளா இருக்காங்க, எந்த தொந்தரவுமே பண்றது இல்ல. பசி எடுக்கும் போது அழுகுறாங்க, பசி ஆயிட்டா அதோட அமைதியா படுத்து தூங்கிட்டாங்க. என் செல்ல பிள்ளைங்க என்றதும் உடனே அதே நேரம் அங்கு வந்த கௌதமி, அக்கா, இப்போ அப்படித்தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க, நைட் எல்லாம் வைஷுவையும் ஆதியையும் தூங்க விடாம வெச்சி செய்ய போறாங்க. வா கௌதமி, அதனால என்ன, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் என்றதும் ஆதிக்கு பக் என்று ஆனது. உடனே வைஷுவை திரும்பி பார்க்க அவளுக்கு அவனுடைய பதட்டத்தை கண்டதும் சிரிப்பு வந்து விட்டது. மெதுவாக அவள் அருகே சென்றவன், இப்போ எதுக்கடி சிரிக்கிற? இல்ல, அத்தை வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே ஏன் உங்க மூஞ்சி இப்படி போச்சு? இல்லையா பின்ன, நானே எப்படா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், உன் கூட தனியா கொஞ்ச நேரம் பேசுவேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் அம்மா வந்து உட்காந்து பண்ண சொல்றாங்க. என்ன ஆதி, 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்களோட அம்மா இல்லையா? அம்மா தான், யார் இல்லைன்னு சொன்னா? சரி, பகல் வேணா இருந்துட்டு போகட்டும், நைட்ல நம்ம குழந்தைங்கள நான் தான் பாத்துக்குவேன், உன்னையும் நான் தான் பாத்துக்குவேன், சரியா? ஓகே ஆதி, அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கலாம், இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போகணும் என்று எழுந்தவள் மிகவும் தாங்கி தாங்கி நடப்பதை பார்த்தவனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடி, நடக்க முடியலையா? சுத்தமா முடியலாதி, ரொம்ப பெயினா இருக்கு என்று அவள் கூறி முடிக்கும் முன்னே அவளை தன் கைகளில் ஏந்தி இருந்தான். அதை பார்த்த கண்மணியும் கௌதமியும் லேசாக நம்மட்டு சிரிப்பு சிரிக்க அவர்களை பார்த்தவன்,
உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? கொஞ்ச நேரம் போய் வெளியில இருங்க. அடப்பாவி, எதுக்குடா எங்களை துரத்துற? பின்ன இருக்கிறதா இருந்தா கம்முன்னு அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறத பார்த்து சிரிக்கலாம் கூடாது. இன்னொரு டைம் அப்படி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இந்த ரூமை விட்டு வெளியே துரத்திடுவேன் என்று கூற, அக்கா, இவன் செஞ்சாலும் செய்வான். சரி வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெளியில இருக்கலாம். ஆனா குழந்தைங்க தூங்குதே கௌதமி. குழந்தைங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இங்க வெளியிலேயே வெயிட் பண்ணலாம் என்று கூறியவர்கள் பின்று கதவை திறந்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்து அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் பாத்ரூமிற்கு தூக்கி சென்று அவளை இறக்கிவிட்டவன், வைஷு, வெளியே வரணும்னா என்னை கூப்பிடு, சரியா? ஓகே ஆதி என்றதும் வெளியே சென்று கதவை சாத்தியவன் பின்பு குழந்தைகளை சென்று பார்க்க அவர்கள் இருவரும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். 2 குழந்தைகளையும் அப்படியே நின்று ஆசை தீர பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக அவர்களது கைகளையும் கால்களையும் தொட்டு பார்த்து, என் செல்ல குட்டிங்களோட கையும் காலும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பேபி ஸ்கின் இப்படித்தான் இருக்குமோ? வைஷுவோட ஸ்கின் இப்ப வரைக்குமே இப்படித்தான் இருக்கு என்று அவன் நினைத்து கொண்டிருக்க, அதே நேரம் வைஷுவோ ஹாதி என்று அழைக்க, இதோ வந்துட்டண்டி என்று வேகமாக ஓடிச் சென்று மீண்டும் அவளை தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் விட, ரொம்ப தேங்க்ஸ் ஆதி, எனக்கு அவ்வளவு தூரம் நடந்து வரத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏண்டி, இன்னும் ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல பெயின் இருக்கா? ஆமா ஆதி, அப்படியெல்லாம் உடனே பெயின் போகாதான். நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். என்ன சொல்ற? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குமா? அட்லீஸ்ட் 1 மந்த் வரைக்கும்னு சொல்றாங்க. அட பாவமே, அது வரைக்கும் நீ வலி தாங்கிதான் ஆகணுமா? வேற வழி இல்ல ஆதி. சரி, இதுக்கு நான் ஏதாவது ஆயின்மெண்ட் இல்லைன்னா பெயின் கில்லர் டேப்லெட் கேக்குறேன், ஓகேவா? நீ அதை நினைச்சும் பயப்படாதடி. உன் புருஷன் நான் இருக்கேன், நீ தைரியமா இரு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருந்து பார், உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு என்று கூறவும் உடனே அவனை பார்த்தவள் அதை என்று அழைக்க, சொல்லுடி, கிட்ட வாங்கல. என்ன என்று அவள் அருகே சென்று நிற்க கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தவள் மெதுவாக அவன் 2 தாடுகளையும் பிடித்துக் கொண்டு, உங்களை பத்தி எனக்கு தெரியாத ஆதி, நீங்க நான் சாதாரணமாவே என்ன உள்ள கையில வச்சு தாங்குவீங்க, இப்போ இப்படி இருக்கிற நிலைமையில என்ன நீங்க பாத்துக்காமையா விட்டுருவீங்க என்று கூறியவள் அவன் முகத்தை தன் முகத்தருகே இழுத்து அவன் நெற்றியில் ஒரு முத்தம் வைக்க, அதே நேரம் ஆதிக்கு உடலில் ஒரு சிலிப்பு வந்தது. பின்பு மீண்டும் அவன் உதட்டிடம் வந்தவள் மெதுவாக அவளது உதட்டை அவன் உதட்டில் ஒத்தி எடுத்தாள். அதில் கரண்ட் ஷாக் அடித்தது போல இருந்த ஆதி, வைஷு, என்ன ஆதி, பிளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதடி. என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுக்கறேன், நீ ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவ, நான் தானே அவஸ்தப்படணும். என்ன ஆதி சொல்றீங்க? ஆமாண்டி, அதெல்லாம் ஆம்பளைங்க கஷ்டம். நீ கிட்ட வந்தாலே எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது தெரியுமா? ஆன்டி வேற சொல்லிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 or 2 months ஆவது கொஞ்சம் கேப் கொடுக்க சொல்லி. என்ன ஆதி, டாக்டர் கிட்ட போய் இதெல்லாம் கேட்டீங்களா? நான் எங்கடி கேட்டேன், அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நீங்க எவ்வளவு ஃபாஸ்ட்னு. அப்படியா? ஆமால, அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தான் தெரியல பாரு. போதும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்பவே நிறையவே தெரிஞ்சிருச்சு. அதோட பலனா தான் இங்க 2 பிள்ளைங்க படுத்திருக்காங்க. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதே ஜாஸ்தி தான் என்று அவனை பிடித்து எட்டே தள்ள, என்னடி சும்மா கடந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா என்று அவள் அருகே மீண்டும் நகர்ந்து செல்ல, அதே நேரம் கதவை திறந்து கொண்டு கண்மணியும் கௌதமியும் உள்ளே வந்தனர். பட்டென்று நகர்ந்து நின்றவன், உன்னை வீட்டுக்கு போயிட்டு கவனிச்சுக்கிறேன் என்று கூற, அதே நேரம் குழந்தைகள் முடித்து அழுகவும் சரியாக இருந்தது. ஒரு குழந்தையை எடுத்து வைஷுவிடம் கொடுத்து பசியாற்ற சொல்ல, அதே நேரம் இன்னொரு குழந்தையை கண்மணியும் கௌதமியும் தூக்கி வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் ஆதி ஒரு முக்கியமான போன் பேச வேண்டும் என்று கூறிவிட்டு வெளியே நின்று பிரகாஷுடன் பேசிக் கொண்டிருந்தான். பாஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நோ பிரகாஷ், என்னால வரவே முடியாது. பாஸ், வேற வழியே இல்ல, நீங்க வந்துதான் ஆகணும். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டா, உனக்கு தெரியும் இல்ல? எனக்கு தெரியும் பாஸ், இந்த மீட்டிங் ஒரு 2 hours தான் இருக்கும், நீங்க முடிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் போயிடுங்க. ஐயோ கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? எத்தனை மணிக்கு மீட்டிங்? 3 மணிக்கு பாஸ். சரி, அரேஞ்ச் பண்ணு. அப்புறம் விஸ்வா ஹரிக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா?
அவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஆபீஸ்ல தான் இருக்காங்க பாஸ். நீங்க வரலல்ல, அதனால அவங்க தான் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர், நல்லதா போச்சு. சரி, நீ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, நான் கரெக்டா 3 மணிக்கு அங்க இருப்பேன். ஓகே பாஸ். அப்புறம் குட்டி பசங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க பாஸ்? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மந்த் 1 மந்த் சேலரியை எல்லாருக்குமே போனஸா கொடுத்துரு. அதையும் இன்னைக்கே எல்லாரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகணும். எதுக்கு பாஸ்? வேற எதுக்கு? எனக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்கல்ல, அத சொல்லி சந்தோஷப்பட வேண்டாமா? அதுக்காகத்தான். சூப்பர் பாஸ், நான் இப்பவே அதுக்கான வேலையை ரெடி பண்ணிடுறேன். சரி ஓகே என்றவன் போனை வைத்து விட்டு பின்பு மீண்டும் அறைக்கு வர கண்மணி கௌதமி இருவரும் ஆளுக்கு ஒரு குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சம் கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷுவின் அருகே சென்ற ஆதி, வைஷு, இன்னைக்கு 3 மணிக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குடி, அதுக்காக நான் ஆபீஸ்க்கு போகணும், சரியா? போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மீட்டிங்கை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியாடி என்றதும் உடனே கௌதமி, ஏனாதி, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு ஆளாவே தெரியலையா? உனக்கு உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளைங்களையும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மீட்டிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட்டு வந்தா போதும். இல்ல சித்தி, நான் மீட்டிங் முடிச்ச உடனே டைரக்டா இங்க வந்துருவேன். அப்புறம் உன் இஷ்டம், உன்னை யாரால மாத்த முடியும் என்று கூற மீண்டும் வைஷ்ணவியை பார்த்தவன், உனக்கு ஓகே தானடி? நீ முடியாதுன்னு சொன்னா நான் இப்பவே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரிடி என்றவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு மீண்டும் கண்மணி கௌதமியிடம் சொல்லிக்கொண்டு 2 குழந்தைகளுக்கும் முத்தம் வைத்தவன் வேகமாக புறப்பட்டு ஆபீஸிற்கு சென்றான். இப்படியே இன்றைய நாளும் முடிந்துவிட அடுத்த நாள் வைஷ்ணவியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு கூட்டி சென்றனர். காரில் இருந்து இறங்கிய வைஷுவை கண்மணியும் கௌதமியும் வாசலிலேயே நிற்க வைத்து விட்டு குழந்தையை ஆதியின் கையிலும் வைஷுவின் கையிலும் கொடுத்தவர்கள் வேகமாக உள்ளே சென்று ஆரத்தி தட்டை எடுத்து வந்து 4வருக்கும் திருஷ்டி கழித்து விட்டு உள்ளே அழைத்து சென்றனர். பின்பு சாமி கும்பிட்டு விட்டு சோஃபாவில் வந்து அமர விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும், அண்ணா, ஒரு வழியா நம்ம பேர பசங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமே நமக்கு ஜாலி தான். வைஷு, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்து கொடுத்துரு, மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மாமா, நீங்க கவலையே படாதீங்க என்று கூற அதே நேரம் ஆதியோ, அம்மா, வைஷு ரொம்ப நேரம் உட்கார கூடாதுன்னு ஆன்டி சொல்லி இருக்காங்க. நான் அவளை ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். அவளை மேல விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா குழந்தைய தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, குழந்தைங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க. நான், அப்பா, சித்தி எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க கையில வச்சு பாத்துக்கிறோம். குழந்தைக்கு பசிக்கு அழுதுச்சுன்னா மட்டும் மேல தூக்கிட்டு வந்து கொடுக்கறோம், சரியா? சரிமா என்றவன் வைஷுவை அழைத்து கொண்டு படிக்கட்டில் ஏற போக அவளுக்கு வலி ஒரு பாடு அதிகமாக இருந்ததால் அம்மா என்று வலியில் கொஞ்சம் கதறினாள். என்னடி, உன்னாலதான் முடியாது இல்ல, நீ எதுக்கு ஏற? இரு என்றவன் அவளை அலைக்காக தன் கைகளில் தூக்கி கொண்டு மேலே படியேறி செல்ல அதை கீழே இருந்து பார்த்த பெற்றவர்கள் அனைவரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டனர். அப்பொழுது கண்மணி விஸ்வநாதனிடம், என்னங்க, நம்ம பிள்ளைய பார்த்து கொஞ்சமாச்சும் கத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் எனக்காவது எனக்கு செஞ்சிருக்கீங்களா? என்ன கண்மணி இப்படி சொல்ற? உன்னை நான் ஒரு டைம் கூட தூக்குனது இல்லையா என்றதும் உடனே கௌதமி, இந்த விஷயத்துல மட்டும் அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. ஆதிக்கிட்ட தான் கிளாஸுக்கு அனுப்பணும் என்றதும் உடனே ராமுவோ, கௌதமி, என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இப்ப வயசாயிடுச்சுமா, அப்படியெல்லாம் தூக்க முடியாது இல்ல? ஆமா, சிறு வயசா இருந்த போது மட்டும் அப்படியே தூக்கிட்டே தெரிஞ்சிட்டீங்க. இப்ப வயசாயிடுச்சு, போங்க பேசாம காமெடி பண்ணிக்கிட்டு என்று பேசிக்கொண்டு அப்படியே சந்தோஷமாக கழிந்து கொண்டிருந்தது. பிறகு வைஷுவிற்கு தீட்டு கழித்து விட்டு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்தவர்கள் அதற்கான நாளை குறித்து விசேஷ வேளையில் கடகடவென்று இறங்கினர். பின்பு யாரையும் அழைக்க வேண்டாம் என்று முடிவு செய்தவர்கள் சம்பந்தி குடும்பங்களை மட்டும் அழைத்தனர். கார்த்தியின் வீட்டிற்கும் கவிதாவின் வீட்டிற்கும் பிறகு வைஷ்ணவின் வீட்டிற்கும் போன் செய்து அனைவரையும் வர சொல்ல அவர்களும் சரி என்று கூறினார்கள். கார்த்திக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மீண்டும் அனுவை சந்திக்கும் வாய்ப்பு, அதுவும் அவள் வீட்டில். அதை நினைத்து மிகவும் உற்சாகமாக இருந்தான்.
குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் நெருங்கையில் வைஷுக்கும் இப்பொழுது உடம்பு கொஞ்சம் தேவலாம் என்பது போல இருந்தது. ஆதி அவளை அந்த அளவுக்கு பார்த்து கொண்டதால் சீக்கிரமாகவே உடல்நிலை தேறிவிட்டாள். அவளுடைய வேலைகளை எல்லாம் அவளே பார்க்க தொடங்கியிருந்தாள். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கே அனைவரையும் வரவைத்து விட்டான் ஆதி. அன்றைக்கு போலவே இன்றைக்கும் அனைவரும் சந்தோஷமாக குழந்தைகளுடன் விளையாடி கொண்டும் சந்தோஷமாகவும் பேசிக்கொண்டும் அமர்ந்திருந்தனர். கார்த்தியும் அணுவும் கண்களாலேயே பேசிக் கொண்டிருக்க மெதுவாக நகர்ந்து நகர்ந்து அவர்கள் இருவரும் அருகில் வந்து அமர்ந்த பிறகு கார்த்தியோ, அனு, இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணும், உன்னோட ரூம்க்கு வரவா? வேண்டாம் கார்த்தி, யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் தெரியாது, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வரேன். நீ உன் ரூம் லாக் பண்ணாம வை, அது போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனு, இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்காது. ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிடுறேன். அடப்பாவி, அப்ப நீ ரூமுக்கு பேசுறதுக்கு வரலையா? முத்தம் கொடுக்க தான் வரியா? பேசுறது தான் நான் டெய்லி போன்லயே செய்யறேனேடி. இவ்வளவு விளக்கணையா இருக்க நீ? அடப்பாவி கார்த்தி, வர வர நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. சரி சரி, அதெல்லாம் விடு. மறக்காம ரூம் கதவை லாக் பண்ணாம படு. மாவளை, நீ மட்டும் லாக் பண்ண, அவ்வளவுதான். சரிடா, நான் லாக் பண்ணல போ என்றதும் உடனே ஆதி, கார்த்தி, என்ன அணுகிட்ட ரொம்ப நேரமா காதை கடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அச்சோ, ஆதி பாத்துட்டார் போல இருக்கே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று யோசித்தவன், அது ஒண்ணுமில்ல ஆதி, எக்ஸாம் வருது இல்ல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எக்ஸாம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். என்ன அது இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களை பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்தணும்? அதனாலதான். அப்பொழுது கண்மணி, ஆமாதி, நானே இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன். நான் ஜவுசியர் கிட்ட போன் பண்ணி இன்னைக்கு நல்ல நாளா குறிச்சு வாங்கிடுறேன். கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் பாத்துடலாம். சரிம்மா, அப்போ நீங்க இப்பவே போன் பண்ணி கேட்டுருங்க, நான் மத்த வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்றவன் அணுவையும் கார்த்தியும் பார்த்து, எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும், கவனமா படிப்பு இருக்கணும். இதுல ஏதாவது சொதப்பனீங்க, கல்யாண தேதிய மாத்தி வச்சிடுவேன் என்றதும் இருவரும் திருத்திருவென்று முழிக்க, அதே நேரம் கார்த்தியின் அம்மாவும் அப்பாவும், தம்பி, உடனே எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவன் ஒரு வேலைக்கு போகட்டுமே, அதுக்கப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி, அவனுக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க அத பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. வெளியில ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா கூட நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேலை வாங்கி தரேன். அப்படி இல்லனா நம்ம கம்பெனில கூட வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்ச நாள் போகட்டும். அவனோட ஒர்க் எல்லாம் நல்லா பார்த்துட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஓன் பிசினஸா வச்சு கொடுத்துடலாம் என்றதும் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எப்படியோ தன் பையனின் வாழ்க்கையும் தன் மருமகளின் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைக்க, அதே நேரம் கார்த்தியும் அணுவும் இதையெல்லாம் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டனர். அப்பொழுது வைஷு, அனு, அப்புறம் என்ன, ஒரே ஜாலிதான் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. அண்ணி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமா தான் அனு, நான் உண்மையை தான் சொல்றேன். அப்பொழுது கவிதாவும், கரெக்டா சொன்ன, அதுவும் இந்த கார்த்தி இருக்கான் பாரு, நம்மள சுத்தமா கண்டுக்கவே மாட்டான் என்று கூற, உடனே பிரியங்காவோ, என்னப்பா சின்ன பையனை இப்படி போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? அக்கா, இவனுக்கு கல்யாணமாக போகுது, இவனை போய் ஏன் சின்ன பையனை சொல்றீங்க என்று வைஷு கேட்க, அதே நேரம் கவிதாவும், ஆமா அண்ணி, இந்த கார்த்தியை போய் சின்ன பையன் எல்லாம் சொல்லாதீங்க என்று அனைவரும் அவனை கிண்டல் செய்து கொண்டிருக்க, அதே நேரம் கண்மணி ஜோசியருக்கு போன் செய்து நல்ல நாளை குறித்தும் வாங்கிவிட்டார். பிறகு மீண்டும் ஹாலுக்கு வர ஆதி, அம்மா என்னாச்சு, பேசிட்டீங்களா? நான் பேசிட்டேன்பா, இந்த மாச கடைசியில 2 முகூர்த்தம் கொடுத்திருக்காரு, அதுல எது தோதுவா இருக்கோ அதையே பிக்ஸ் பண்ணிக்க சொன்னார். அப்படியா, சரிம்மா, நல்லதா போச்சு. கார்த்திக், அனு, உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கு? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே, அப்போ எக்ஸாம் முடியட்டோம்மா, 2ஆவதா இருக்கிற முகூர்த்தத்தையே நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா. உடனே கார்த்தியின் அம்மா அப்பாவை பார்த்து ஆதி, ஏனாண்டி, அங்கிள், உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான்ப்பா, ரொம்ப சந்தோஷம் என்று கூறியதும் பின்பு இரவு வரை அனைவரும் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் தூங்குவதற்காக அவர்களது அறைக்குள் சென்று விட,
நள்ளிரவு நேரம். கார்த்தி மெதுவாக அணுவின் அறைக்கு வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவன் கூறியது போலவே அவள் கதவை லாக் செய்யாமல் சும்மாதான் சாத்திவிட்டு படுத்திருந்தாள். உள்ளே வந்தவன், பரவாயில்ல, நம்ம ஆளு நம்ம சொன்ன மாதிரியே கதவை லாக் பண்ணாம தான் படுத்திருக்கா என்று கூறிக்கொண்டே மெத்தைக்கு அருகில் வர அணுவோ அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அடி பாவி, நான் வரேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள என்ன இவளுக்கு இப்படி ஒரு தூக்கம்? சரியான தூங்கு முச்சியா இருக்கா? டீ கார்த்தி, இப்படி ஒரு கும்பகர்ணிய வச்சுட்டு நீ எப்படிடா காலம் தள்ள போற? என் நேரம் வேற யாராவது இருந்தா லவருக்காக எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவ என்று நினைத்தவனுக்கு கோபம் வந்து அருகில் இருந்த தண்ணியை கொஞ்சம் கையில் ஊற்றி அவள் முகத்தில் தெளிக்க பதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்த அனு, ஏய் கார்த்திக், என்னடா இது விளையாட்டு? நட்ட நடு ராத்திரில என்னடி நான் வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ஏண்டி தூங்குன? தூங்கு மூஞ்சி. ஏண்டா நீ வரேன்னு சொன்னதான், ஆனா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மணிய பார்த்தல, 1:30 மணி ஆகுது. இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பேயா இல்ல பிசாசா? என்னடி பண்றது, எல்லாரும் தூங்க வேண்டாமா? ஆள் மாத்தி ஆள் ஒலாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் தான் ரூமுக்குள்ளேயே வர முடியுது. அது சரி, எதுக்குடா இப்ப என் மூஞ்சில தண்ணி கொட்டி எழுப்பின? நீ என்ன கூப்பிட்டு இருந்தாலே நானே எழுந்திருப்பனே. இல்லடி, நான் வந்து பாக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தியா, கோவத்துலதான் அப்படி பண்ணிட்டேன். சி போடா. தண்ணி முகத்துல பட்டதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா என்று மெத்தையில் குத்துக்கால் இட்டு அமர்ந்திருந்தவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். மெதுவாக அவள் அருகே சென்று அமர்ந்தவன், அனு கோச்சுக்கிட்டியாடி? பிளீஸ், நான் சும்மா விளையாண்டேன். ஆமா, 1:30 மணி ராத்திரிக்கு மூஞ்சில தண்ணியை ஊத்திட்டு விளையாண்டேன்னு கதை சொல்லிக்கிட்டு. என்னடி ஆசையா ரொமான்ஸ் பண்ணலாம்னு வந்தா இப்படி எரிஞ்சு விழற? நீ பண்ண வேலைக்கு எப்படிடா ரொமான்ஸ் வரும்? கோவம் தான் வரும். அப்படியா? எங்க உன் முகத்தை காட்டு என்று அவன் இரு கைகளில் அவள் தாடையை ஏந்தியவன், என் பொண்டாட்டி கோவப்படும் போது கூட அவ்வளவு அழகா இருக்கா. ஆமா, இப்படியே ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்திரு. இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். ஏன்னு எவ்வளவு அழகு தெரியுமா? அதெல்லாம் விடு கார்த்தி, நம்ம 2 பேருக்கும் கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாண்டி, அதை கேட்டதுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது. எப்படா அந்த நாள் வரும், கல்யாணம் முடியும்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வருது முண்டோம், அதுக்கு ஒழுங்கா படிக்கணும், அதை மறந்துடாத. அண்ணன் என்ன சொன்னாரு? எக்ஸாம்ல ஒழுங்கா ஸ்கோர் பண்ணலனா கல்யாண தேதி மாத்தி வச்சிடுவேன்னு சொல்லிருக்காரு. ஞாபகம் இருக்குது இல்ல? ஐயோ, உங்க அண்ணன் செஞ்சாலும் செய்வாருடி. எனக்கு அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்ப ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா அதை விட்டுட்டு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப. சரி சொல்லு, எதுக்கு வந்த என்று அவளை பார்த்து கேள்வி கேட்க அவள் தாடையிலிருந்து கையை எடுத்தவன், நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது பாரு. அப்படியே பச்சை குழந்தைதான். என்ன கார்த்தி, உன் பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. அப்படி தாண்டி இருக்கும், என்னடி பண்ணுவ என்றவன் மெதுவாக அவள் அருகே நெருங்கி வர அவள் பின்னால் நகர்ந்து நகர்ந்து சென்றவள் கட்டிலில் முட்டிக்கொள்ள, கார்த்தி, என்னது விளையாட்டு? நீ வெளியே போ. அண்ணன் வந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆயிடும்? உங்க அண்ணன் இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நீ என்ன இப்படி அண்ணனுக்கு பயந்துகிட்டு கிடக்குற? இல்ல கார்த்தி, அண்ணன் திடீர்னு வந்தா அசிங்கமா போயிடும். நீ தயவு செஞ்சு ரூமுக்கு போ. என்ன ரூமுக்கு போறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தேன்? நான் நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுடி என்று கூறவும், யாரு நீ தானே? அப்படியே ஒரு முத்தத்தோட விட்டுருவேன்னு வச்சுக்கோயேன். இல்லடி, நிஜமாலுமே நான் ஒரு முத்தத்தோட விட்டுருவேன். நான் நம்ப மாட்டேன். மொச பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரியாது. என்னடி ஒரு செகண்ட்ல என்ன நாயின்னு சொல்லிட்ட? அது பழமொழி கார்த்தி, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ சொன்ன மாதிரி உங்க அண்ணனே வந்தாலும் வந்துருவாரு. டைம் வேஸ்ட் பண்ணாதடி என்றவன் அவள் காலை பிடித்து இழுக்க படாரென்று மெத்தையில் சரிந்தவள், டி என்னடா பண்ற என்று அவன் கேட்கும் முன்பே அவள் மேல் விழுந்து அவளது உதட்டை கவ்விக்கொண்டான். அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவள் பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் நீண்ட நேரமாக அவளது உதட்டில் இருந்த சத்துக்கள் மொத்தத்தையும் தன் நாவால் உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவனது கைகள் அவளது இடுப்பில் இருந்து அவள் உடல் அங்கங்கள் முழுவதும் நீந்தி கொண்டிருக்க பெண்ணவளுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் புதுவித மயக்கத்தில் அப்படியே படுத்து கிடந்தாள்.
கார்த்தியோ கொஞ்ச நேரத்திலேயே எல்லையை மீறுவது போல அவனது சேட்டைகள் இருக்க அனு மிகவும் பயந்துவிட்டு அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். என்னாச்சுடி? ப்ளீஸ் டி. இல்ல கார்த்தி, நீ சரியில்லை. நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுது. நீ தயவு செஞ்சு எழுந்திரிச்சு ரூமுக்கு போ. என்னடி, நான் எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ், முடியவே முடியாது. நீ தயவு செஞ்சு எழுந்திரிச்சு வெளியே போ. சரி, நான் போறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டைம் முத்தம் கொடுத்துக்கிறனே. இப்படி எல்லாம் சொன்னா நீ சரிப்பட்டு வரமாட்ட என்றவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டு கட்டிலிருந்து கீழே இறங்கி, நீ முதல்ல வா என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று கதவை திறந்து வெளியில் தள்ள, மீண்டும் உள்ளே வந்தவன் கதவை சாத்தி விட்டு அந்த கதவிலேயே அவளை சாய்த்து நிறுத்தி அவள் உதட்டை மிகவும் மென்மையாக கொய்து மீண்டும் அவள் உதட்டில் உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்துவிட்டு பின்பு அவளை விடுவித்தவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு, வரேன் பொண்டாட்டி, குட் நைட் என்று கூறிவிட்டு வேகமாக மேலே தன்னுடைய அறைக்கு ஓடிவிட்டான். அவன் சென்றாலும் சென்றான். அணுவிற்கு தான் பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டது. முகமெல்லாம் தக்காளி போல சிவந்து வெட்கத்தில் அதற்கு பிறகு வந்து படுத்தவளுக்கு தூக்கம் தூரதேசம் சென்றிருந்தது. அடுத்த நாள் விசேஷத்திற்காக விடியற் காலையிலேயே எழுந்து தயாராகி கொண்டிருந்தனர். ஆதியும் வைஷுவும் சேர்ந்து தன் 2 குழந்தைகளையும் தயாராக்கி அவர்களும் குளித்து தயாராகி ஜோடியாக கீழே இறங்கி வர 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு வருவதை பார்த்தவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. பின்பு குடும்பம் மொத்தமாக அவர்களை நடுவில் உட்கார வைத்து தீட்டு கழித்து விட்டு பின்பு குழந்தைகளுக்காக பெயர் வைக்கும் பணி தொடங்கியது. குழந்தையை தொட்டில் போட்டுவிட்டு குழந்தையின் பெயரை ஆதி காதில் சொல்லுமாறு கூற, அதே நேரம் ஆதியும் வைஷ்ணவும் குழந்தையின் அருகே சென்று மெதுவாக கீழே குனிந்து ஆதி அவனுடைய பெண் குழந்தையின் காதில் மதுமிதா 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 என்று கூறினான். வைஷ்ணவியோ அவர்களது ஆண் குழந்தையின் காதில் மாதேஷ் 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 என்று கூறினான். அந்த பெயரை கேட்ட அனைவருக்கும் மிகவும் திருப்தியாக இருந்தது. வைஷு சூப்பரா இருக்கு என்று கவி சொல்ல, தேங்க்ஸ் டி என்று கூற பின்பு அனைவரும் குழந்தைகளின் காதில் வந்து பெயர்களை சொல்லி சென்றனர். கார்த்தி என்று அனைவரும் சொல்லி கூறி முடிக்க விசேஷம் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. பின்பு அனைவருக்கும் அமர வைத்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. பிறகு மாலை நேரமானதும் கார்த்தியின் வீட்டில், சரிங்க சம்பந்தி, நாங்க புறப்படுறோம். நீங்க கல்யாண வேலை எப்ப தொடங்கலாம்னு சொல்றீங்களோ அப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சம்மதி, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். மண்டபம் பார்த்து பிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் என்று கண்மணி கூற, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு புறப்பட, அதே நேரம் கார்த்தியோ அணுவை பார்த்து கொண்டே சென்றான். அணுவும் எப்படியும் கொஞ்ச நாள்ல கல்யாணமாக தான் போகுது என்று மனசை தேற்றிக் கொண்டாள். அதே நேரம் கௌசல்யா வீட்டிலும் அனைவரும் புறப்பட, என்ன சம்பந்தி, நீங்களாவது வயசு கூட ஒரு 2 நாளாச்சும் இருந்துட்டு போகலாம் இல்ல, உடனே கிளம்புறீங்க? இருக்கட்டும் சம்பந்தி, அதனால என்ன இருக்கு, நினைக்கிற தூரத்துல தானே இருக்கும். என் பொண்ணையும் பேர பசங்களையும் நினைச்சா ஓடி வந்து பாத்துட்டு போக போறேன். ஏனுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே என்று சுரேஷை பார்த்து கேட்க, கரெக்டா சொன்ன கௌசி, இனிமே அடிக்கடி நம்ம வந்து வைஷுவையும் பேர பொண்ணுங்களையும் பாத்துட்டு போகணும் என்று கூறியவர் பின்பு அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல, கண்மணியும் கௌதமியும், ஆதி நீ வைஷுவ மேல கூட்டிட்டு போ, நாங்க குழந்தைங்களை கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சு அழுதாங்கன்னா மேல தூக்கிட்டு வந்து கொடுக்கறோம். சரிமா என்றவன் வைஷுவை அழைத்து கொண்டு மேலே தங்களது அறைக்கு சென்று விட்டான். அறைக்குள் சென்றவன், வைஷு, நம்ம குழந்தைங்களோட பேரு ரொம்ப அழகா இருக்குல்ல, இனிமே பாப்பா தம்பின்னு கூப்பிட வேண்டாம், அவங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம். என் பொண்ணு பேரு மது, எவ்வளவு அழகா இருக்குது இல்ல. என் பையன் பேரு கூட மாதேஷ், நல்லாதான் இருக்குது. சரி சரி ஒத்துக்கறேன். அப்புறம் வைஷு, என்னாதி இன்னைக்கு நைட்டு என்ன இன்னைக்கு நைட்டு என்னடி ஒண்ணுமே புரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு நைட் ஏதாவது எனக்கு ட்ரீட் இருக்கா? என்ன ட்ரீட்டு? அடிப்போடி என்று வேகமாக திரும்பி அமர்ந்து கொள்ள அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. உடனே அவள் அவனுடைய கன்னத்தை பிடித்து திருப்பி, என்ன ஆதி, நீங்க தானே சொன்னீங்க டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்கன்னு? எனக்கு உடம்பெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் டாக்டர். சரி விடு, பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இன்னும் 2 மாசம் தானே, நான் வெயிட் பண்றேன் என்று கூறியவன், சரி நான் போய் கீழே குழந்தைங்களை பாத்துட்டு வந்துடுறேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடு, ஓகேவா? கோச்சுக்கிட்டீங்களா ஆதி? இல்லடி, நான் ஏன் இதுல கோச்சுக்கு போறேன்?
எனக்கு உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல, புரிஞ்சுதா என்றவன் அவள் நெற்றியில் தான் எதிரனை பார்த்துவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான். போகும் அவனையே பார்த்து சிரித்து கொண்டிருந்தவள், ஆதி நீங்க கவலைப்படாதீங்க ஆதி, இன்னைக்கு நைட் கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் இருக்கு, அது உங்களுக்கு சர்ப்ரைஸ், அதனாலதான் இப்படி சொன்னேன் என்று நினைத்த அவளின் முகம் குங்குமம் போல சிவந்து விட்டது.